Hi everyone, நான் உங்க பிரபாகரன் from Prabas MSOffice. இந்த வீடியோல எக்ஸல்ல இருக்கிற forecasting அப்படின்ற கான்செப்டை பத்தி கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்க கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணலைன்னா அதையும் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க. வாங்க இந்த forecastingன்ற கான்செப்டை பத்தி டெப்தா பார்க்கலாம். ஃபோர்காஸ்டிங்கை பற்றி பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபோர்காஸ்டிங்னா என்ன? ஒரு டேட்டாவை வச்சு ஃப்யூச்சரில் வரப்போகிற டேட்டாவை ப்ரிடிக்ட் பண்ணுறத ஃபோர்காஸ்டிங்னு சொல்லலாம். இவ்வளோ வருஷமும் இந்த மாதிரி ப்ராஃபிட் கிடைச்சா அப்கமிங் இயர்ஸில் எந்த மாதிரியான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை, ஒரு டேட்டாவை ப்ரிடிக்ட் பண்ணுறத ஃபோர்காஸ்டிங்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ இந்த ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்றதை போட்டு வச்சுருக்கோம். 2011ல் 270 lakhs கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிதுன்னு போட்டிருக்கோம். ஒருவேளை இதே மாதிரி ரேஷியோவில் போச்சு அப்படின்னா அப்கமிங்கில் 2021ல் 22லன்ற மாதிரி இந்த வருஷத்துக்கெலாம் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்ன்ற ப்ரொஜெக்ஷன்ஸை ஃபோர்காஸ்டிங்ன்ற ஃபார்முலா மூலமாக நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸலில் ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபோர்காஸ்டிங் பண்ணுறதுக்குன்னே ஸ்பெஷல் ஃபார்முலாஸ் இருக்குது. FORECAST ஃபோர்காஸ்ட் போட்ட உடனே forecast.estimate இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் வருது. நம்ம இந்த ஃபோர்காஸ்ட்ன்ற ஃபார்முலாவை மட்டும்தான் போட போகிறோன்றதுனால அந்த ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலாவா லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் மாறிடுச்சு. இந்த ஃபோர்காஸ்ட் ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் இந்த ஃபார்முலா லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருந்து 2016ல இருந்து இந்த மாதிரி மாறிடுச்சு. அதனால இதை யூஸ் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணலாம். forecast.linear ஃபோர்காஸ்டிங் பேசிக்காக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்ரெஷனை கண்டுபிடிச்சி அதிலிருந்து எடுப்பாங்க ஸ்டாட்டிஸ்டிக்கலாக. பட் நமக்கு எக்ஸலில் அந்த வேலையை எக்ஸலில் உள்ள ஃபார்முலாவே பண்ணிட போது நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஓகே, இந்த forecasting.linear அப்படின்ற ஃபார்முலாக்கான ஆர்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தேர் ஆர் 3 ஆர்குமெண்ட்ஸ். எக்ஸ்ன்ற வேல்யூவை நீங்கள் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஒய் வேல்யூஸை கொடுக்கணும், அதுக்கப்புறம் தெரிஞ்ச எக்ஸ் வேல்யூஸை கொடுக்கணும். இது எக்ஸ், இது ஒய், ரைட்டா? இந்த ஆர்குமெண்ட் என்ன சொல்லுதோ அதுபடி கரெக்டாக பண்ணிவிடுங்க. முதல்ல எக்ஸ் வேல்யூவை இன்புட் பண்ணலாம். எக்ஸ் வேல்யூன்றது இந்த இயர்ஸ் தான் எக்ஸ் வேல்யூ. ஓகே, அதனால நான் இயரை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சா? கமா கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நோன் ஒய் வேல்யூஸ், இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி முடிஞ்ச ரியல் டேட்டான்றதுனால இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் லாக்கும் பண்ணிடுறேன், கமா கொடுத்துடுறேன். தென் நமக்கு தெரிஞ்ச ரியலான எக்ஸ் வேல்யூஸை கொடுக்க போகிறோம், அதையும் நம்ம செலக்ட் பண்ணிடலாம். இது எந்த ரேஞ்சில் செலக்ட் ஆகிருக்கோ அதே நம்பர் ஆஃப் ரேஞ்சஸில் இது இருக்கணும். இதில் 10 செல் இருந்துச்சுன்னா இதுலேயும் 10 செல் தான் இருக்கணும். பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணும்போது 2021ல் ஒருவேளை இதே மாதிரி ரேஷியோவில் போகும்போது இந்த ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லுது. எவ்வளோ? 378. இப்போ நம்ம இதை ட்ராக் பண்ண போகிறோம். ட்ராக் பண்ணி ஒவ்வொரு வருஷத்துலேயும் எவ்வளோ ப்ராஃபிட் வரும்ன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை F2 கொடுத்து லாக்கெல்லாம் ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ணிவிடுவோம். பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இதை டபுள் கிளிக் பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த எல்லா இடத்துலையுமே ஃபோர்காஸ்டிங் வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு, ரைட்? ஸோ இது வரைக்கும் வேல்யூ தெரிஞ்ச வேல்யூ வச்சு இந்த வேல்யூவை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரிடிக்ஷன் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு சில ரெக்ரெஷன்ஸை யூஸ் பண்ணி வேற மெத்தடில் பண்ணலாம். பட் எக்ஸல் நமக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஈஸியாக பண்ணி கொடுக்குற மாதிரி ஃபார்முலாஸை கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸல் உள்ள ஃபார்முலாஸ் அது நமக்காக பண்ணி கொடுக்குது, ரைட்? இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஃபோர்காஸ்டிங் பண்ணுறதுல நிறைய கான்செப்ட் இருக்குது. ஒரு கான்செப்டை பார்த்துட்டோம். ஃபார்முலா வச்சு ப்ரிடிக்ஷன் கான்செப்டில் ஃபோர்காஸ்டிங் வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஓல்டு வேல்யூ, ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ வச்சு ஃபோர்காஸ்டிங் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட்? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 எக்ஸாம்பிள் மட்டும் இதே மாதிரி கொஞ்சம் வேற கான்செப்டை யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா மூலமா கண்டுபிடிச்சோம் இல்லையா? அடுத்த டேப்ல சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ வரப்போகுது அப்கமிங் வருஷத்தில் அப்படின்றத ஃபார்முலா போடாம இன்னொரு டிஃப்ரெண்டான மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டேன். தெரிஞ்ச டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணுவோம். தெரியாத இந்த இயருக்கெலாம் நமக்கு டேட்டா தெரியாதுன்றதுனால அந்த ப்ரிடிக்ஷனை, அந்த ஃபோர்காஸ்டிங்கை ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு சார்ட்டை இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, என்ன சார்ட்டை இன்சர்ட் பண்ணலாம்? ஒரு லைன் சார்ட்டை போடுவோமா? லைன் சார்ட். ஓகே, லைன் சார்ட்டை போட்டுட்டு
இந்த லைன் சார்ட் வந்து தெரிஞ்ச நம்ம இன்புட் பண்ண வேல்யூவை எல்லாம் அழகாக பிளாட் பண்ணிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த லைனில் கிளிக் பண்ணி ஆட் ட்ரெண்ட் லைன்னு கொடுக்குறேன். ஒரு ட்ரெண்ட் லைனை இந்த டேட்டாக்கு ரிலேட்டிவாக ஆட் பண்ணியாச்சு. இந்த ட்ரெண்ட் லைனுடைய பேரும் லீனியர் ட்ரெண்ட் லைன் அப்படின்றது வந்திருக்கு. நிறைய ட்ரெண்ட் லைன் இருக்குது. நம்ம ப்ரீவியஸான ஃபோர்காஸ்டிங்கும் லீனியர் கான்செப்டில் தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு லீனியரே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல ஸ்க்ரால் டவுன் பண்ணி ஃபார்வேர்டாக இந்த லைனை கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டு போகலாம். இதில் நான் 1 அப்படின்னு என்டர் பண்ணி காமிக்கிறேன். அப்போது இங்கேருந்து ஒரு ஸ்டெப் மூவ் ஆகுது. அதே மாதிரி இன்னும் 5-6 வருஷம் வேணும் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னும் போது ஒரு 5 போட்டுட்டு என்டர் பண்ணும்போது பாருங்களேன், 2024-26 வரைக்குமே இது ஃபோர்காஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. திருப்பி நான் இன்னும் ஒரு 10 டைம்ஸ் இதை வந்துட்டு மூவ் பண்ணி கொண்டு போகிறேன். அப்போது 2030 வரைக்குமே இது எந்த மாதிரி ஃபோர்காஸ்ட் ஆகும், ஒருவேளை 2025ல் எக்ஸாக்டாக 2500ன்ற மாதிரி வேல்யூ உங்களுடைய சேல்ஸ் வேல்யூவாக வரலாம் அப்படின்ற இந்த லைனுடைய ப்ரொஜெக்ஷன் சொல்லுது. இந்த லைன் தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் தான் உங்களுடைய ப்ரொஜெக்ஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஜிக்கலி இதுதான் பேக்ரவுண்டில் அந்த ஃபார்முலாவிலும் நடக்குது. பட் இந்த இடத்துல விஷுவலாக கண்ணில் பார்க்குறீங்க. சார்ட் போட்டு இந்த லைனை போடும்போது ஒரு நல்ல கிராஃபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். இதுவும் ஒன் ஆஃப் த மெத்தட் டு ஃபோர்காஸ்ட் யுவர் டேட்டா. ஓகே, இந்த டேட்டாவை பார்க்கும்போதும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஃபார்முலாவை போடும்போதும் டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். என்னதான் நீங்கள் ஃபார்முலா போட்டாலும் அதை வச்சு என்ன பண்ணுவீங்க, ஒரு சார்ட்டை தான் போடுவீங்க. இந்த இடத்துல சார்ட்டை நம்ம டைரெக்டாகவே போட்டுட்டோம். 2 மெத்தட் பார்த்துருக்கோம். ஃபார்முலா வச்சு ஒரு மெத்தட் பார்த்துட்டோம். தென் சார்ட் மூலமாக ரெப்ரசன்டேஷனை கிரியேட் பண்ணி விஷுவலாகவே பார்த்துட்டோம். இன்னும் ஒரு மெத்தட் இருக்குது, அட்வான்ஸ்டான மெத்தட். அதையும் பார்த்துடுங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, இதில் ஏ காலமில் பார்த்தீங்க அப்படின்னா டேட் இருக்குது. அந்த டேட்டுக்கு ரெலவெண்ட்டாக பி காலமில் ப்ரைஸ் இருக்குது. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர்ஸ் இருக்கும். எல்லா ஷேரோடைய ப்ரைஸும் டெய்லி மாறும், ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் ஒரு மாதத்தில் இதே மாதிரி ட்ரெண்டில் இந்த ஷேர் மூவ் ஆச்சுன்னா எவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆகும், என்ன ப்ரைஸ் இருக்குன்ற ப்ரிடிக்ஷன்ஸை ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். மைண்ட்லேயும் நீங்கள் பண்ணலாம். பட் மைண்டில் பண்ணுறது டேட்டா வச்சு பண்ணுற மாதிரி அக்யூரேட்டாக ரிலையபிளாக இருக்காது. ஸோ இந்த ப்ராக்டிஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷீட்டில் இருக்கிற இந்த டேட்டாவை ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். முதல்ல செலக்ட் பண்ணுவோம். சரியா? செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டான்ற டேபில் ஃபோர்காஸ்ட். இந்த ஃபோர்காஸ்ட்ன்ற குரூப்பில் ஆல்ரெடி இந்த 2 ஆப்ஷனையும் நம்ம பார்த்துருக்கோம். ஒருவேளை ஃபோர்காஸ்டிங்கில் இந்த 2 ஆப்ஷனையும் வச்சு எப்படி பண்ணுறதுன்ற ஐடியா வேணும் அப்படின்னா லிங்க் தரேன். நம்ம சேனலில் போய் நீங்கள் தேடி கூட பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன்ஸ் இது 2மே. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோர்காஸ்ட் ஷீட். இதை கிளிக் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணணும். சரியா? ஓகே, கிளிக் பண்ண உடனே இதில் இருக்கிற டேட்டா வச்சு இந்த லைன் ஆட்டோமேட்டிக்காக பிளாட் ஆகிடும். அதுக்கப்புறம் எப்படி இந்த டேட்டா ஃபியூச்சரில் மாறுன்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் சாம்பிளை லைனாக அழகாக ட்ரா பண்ணி கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நீங்கள் டேட்டை மாற்றிக்கலாம். மாற்றும் போது இன்னும் கூட கொஞ்சம் அதிகமான நாள் இது எப்படி ட்ரெண்ட் ஆகுன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும். பாருங்களேன், ஆகஸ்ட் மாதம் முடிகிற வரைக்கும் செட் பண்ணி பார்க்கும்போது இந்த ட்ரெண்டில் வந்த டேட்டா இதுக்கப்புறம் இந்த ட்ரெண்டில் மூவ் ஆகுன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும். இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் நிறைய அங்கே இருக்குது. பட் இப்போதைக்கு நார்மலான ஃபோர்காஸ்டிங் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்படி டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஃபோர்காஸ்ட் பண்ணுறது, இப்போ இதை ஓகேவும் பண்ணி பார்ப்போம். எப்படி அவுட்புட் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். க்ரியேட். எஸ், நம்ம வந்து இந்த மாதிரி டேட்டா ஷீட் எதுவுமே க்ரியேட் பண்ணலை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக அழகாக எப்படி டேட்டாவை க்ரியேட் பண்ணணுமோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி அழகாக இதை முடிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சார்ட்டை நீங்கள் நார்மலாக க்ரியேட் பண்ணணும்னா டைம் ஆகும் இல்லையா? பாருங்கள், இவ்வளோ அழகாக குயிக்காக ப்ரொஜெக்ஷன் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த லெவலுக்குள்ளே மேலே கீழே உங்களுக்கு டேட்டா மூவ் ஆகலாம். பட் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி இங்கே இப்படி தான் ட்ரெண்ட் வரும் அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்லிடுச்சு. நான் அதில் சொன்ன மாதிரி 100% இந்த வேல்யூ எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலைன்னா கூட ஓரளவுக்கு ரிலையபிளாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு தான் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க. ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு தான் இந்த லைனை ட்ரா பண்ணுறீங்கன்றதுனால இந்த லைனை ட்ரா பண்ணுறதுக்கும் சரி, இந்த இடத்துல நம்ம ஒரு சார்ட்டை போட்டு சேல்ஸ் வேல்யூவை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கும் சரி, ஃபஸ்ட்டு ஷீட்டில் நம்ம போட்ட மாதிரி ப்ராஃபிட்டை
ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி டேட்டா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காது, பட் நீங்கள் ரிலே பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு வழி இல்லை இல்லையா? இந்த மாதிரி ஃபோர்காஸ்டிங் கான்செப்டை யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு நமக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியை எக்ஸல் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ரைட், நீங்களும் உங்களுடைய ஆஃபீஸில் உங்கள் சேல்ஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம். ப்ராஃபிட் எவ்வளோ வருது அது அனலைஸ் பண்ணலாம், எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வரும் அப்படின்றத எடுத்து அதையும் ரிசர்ச் பண்ணலாம். நிறையா மந்த்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. வருஷம் வருஷம் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும். அதை வச்சு அப்கமிங் இயர்ஸில் எப்படி நம்மளுடைய ட்ரெண்ட் மாறும், எப்படி பிஸ்னஸ் இருக்குன்றதை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். லாஸ்ட்டில் நம்ம எதையும் பார்த்தோம், ஒரு சார்ட்டையும் பார்த்தோம், மார்க்கெட்டில் உள்ள டேட்டாவை யூஸ் பண்ணி அந்த டேட்டா எப்படி ப்ரிடிக்ட் ஆகுது, எப்படி ப்ரொஜெக்ஷன் கொடுக்குது, ஃபோர்காஸ்ட் ஆகுதுன்றதையும் கண்டுபிடிச்சோம். யூஸ் பண்ணி பாருங்கள். ரியல் டைம் என்வாயன்மெண்ட்டில் இது எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணி ஒரு சில ப்ரிடிக்ஷனை எடுத்து நீங்கள் பேசலாம். மீட்டிங்ஸ்க்கெலாம் போகும்போது இந்த மாதிரி ஒரு சார்ட்டை போட்டு ப்ரிடிக்ட் பண்ணி நீங்கள் பேசுகிறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். கட்டாயமாக உங்களுக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கும், யூஸ் பண்ணிடுவீங்க. ப்ராக்டிஸ் ஃபைலையும் கொடுத்ததுக்கப்புறம் அதையும் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸும் பண்ணிடுவீங்க நம்புகிறேன். See you in the next video. Thanks for watching.